என்னோடய ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் வந்து 88 86 வந்துருச்சு. பேட்ரி சைக்கிள் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 468 சம்திங். ஸோ நான் வாங்கும்போது 100% தான் வாங்கினேன். இத்தனைக்கும் வாங்கும்போது 6 மாதம் யூஸ்டு ஃபோனை வாங்கினேன், 15 ப்ரோ மேக்ஸை. ஸோ இப்போ கடந்த ஒரு வருஷம் ஆகப்போகுது. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 88 86% வந்திருக்கு. ஸோ பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்போ மினிமம் 2 தடவை யூஸ் பண்ணலாட்டி, அதுவும் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறேன் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 தடவை சார்ஜ் போடுறேன். நான் எப்பயும் எப்படி போட்டேன்னா ட்ரைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். 100ல் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 45 50 வரும்போது திருப்பி சார்ஜ் போட்டுருவேன். அப்புறம் திருப்பி குறையாம திருப்பி 50ல் சார்ஜ் போடுவேன். திருப்பி 90 95 வரும். திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. திருப்பி இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போடுவேன். திருப்பி 90 வரும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக ட்ரைனாக விட்டு போட மாட்டேன். அப்படி விட்டே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை போடுவேன். கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறேன். ஸோ இந்த ஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் இதில் வந்து லைஃப் டைம் வச்சுருக்கேன். ஆப்பிளில் பேட்ரி ஹெல்த் வந்துச்சு அப்படின்னா பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்னும் ஒரு 6% குறையிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் ஒரு தோராயமாக சொல்ல பண்ணால் ஒரு 5-6 மாதம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். 80க்கு கீழே வரும்போது கம்பல்சரியாக நம்ம பேட்ரி மாற்றி தான் ஆகணும். இது ஒரு இண்டிகேஷன் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபோனோட லைஃப் டைம் 2 வருஷத்தில் நம்ம பேட்ரி மாற்றுற மாதிரி வருது. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, பேட்ரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது?